வைத்தியர் அர்ச்சுனா ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று காலை வருகை தந்திருந்தார். இவ்வாறு அவர் வருகை தரும்போது சாவகச்சேரி வைத்தியசாலை முழுவதிலும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக அர்ச்சுனாவின் வருகையை எதிர்பார்த்து அங்கு பலர் ஒன்று கூடியிருந்தனர். இவ்வாறு ஒன்று கூடியவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதுடன் சிலர் கைதும் செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறான ஒரு பரபரப்பான பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் வந்திருந்த அர்ச்சுனா நேராக தனது அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அங்கு சென்றிருந்த போது வைத்திய ரச்சனா விடுமுறையில் இருந்தபோது அந்த வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்று வந்திருந்த வைத்திய அத்தியட்சகர் ரஜீப் அங்கு இருந்திருந்தார். அங்கு சென்ற உடனேயே இந்த வைத்தியசாலையை பொறுத்தமட்டில் தான் தற்பொழுதும் வைத்திய அத்தியட்சகர், அதனால் தான் அந்த ஆசனத்தில் அமர வேண்டும் என்று கூறி ஆசனத்திற்கு அருகில் எழுந்து நின்றிருந்த வைத்தியர் ரஜீபினை விலக்கிவிட்டு வைத்திய ரச்சனா தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். இவ்வாறு இன்று காலை முதல் சாவகச்சேரியில் நடைபெற்றிருந்த அந்த பரபரப்பான மற்றும் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் அர்ச்சுனா வந்து தனது ஆசனத்தில் நேராக அமர்ந்திருந்த சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். நாட்டில் எங்கேயும் போகிறதுக்குரிய அடிப்படை உரிமை யாருக்கும் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் யாருக்கு காட்டணும்னு சொன்னால் உங்களுக்கு தந்தாங்க. எனக்கு நீங்கள் எந்த புக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? அனந்த ஹாஸ்பிட்டல் எம்எஸ் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் பிள்ளை. வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு தான் மீண்டும் வருவேன், அங்கு வந்து தனது கடமைகளை மீள பொறுப்பேற்பேன் என்று வைத்தியர் அர்ச்சுனா கடந்த சில தினங்களாக கூறி வந்திருந்தார். அதன்படி இன்று காலை 8 மணிக்கு அவர் வருகை தருவதாக கூறியிருந்தார். இருப்பினும் அவர் 8 மணி அளவில் அங்கு வருகை தரவில்லை. அவர் 8 மணிக்கு வருவார் என்று எதிர்பார்த்து அதற்கு முன்னரே அங்கு பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று வந்திருந்த நோயாளர்கள் அனைவரும் இதற்காக வருகின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்ட பின்னே வைத்தியசாலைக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதனையும் தாண்டி வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள வீதிகளிலோ அல்லது அங்குள்ள வணிக நிலையங்களிலோ ஒன்று கூடியவர்கள் அங்கிருந்து போலீசாரினால் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தனர். இதற்கு மேலாக வைத்தியர் அர்ச்சுனா வருகை தருவதை வீடியோ பதிவு செய்து தமது யூடியூப் தளங்களில் பதிவேற்றுவதற்காக வருகை தந்திருந்த யூடியூபர்ஸும் அங்கிருந்து போலீசாரினால் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தனர். இதனையும் மீறி சில வீடியோ பதிவுகளை மேற்கொண்டிருந்த ஒரு சில யூடியூபர்ஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறான பரபரப்பான சூழல் நிலை வந்திருந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா திடீரென வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்தார். நேராக தனது வாகனத்தில் தனது விடுதியை நோக்கி சென்றிருந்த அவர் தனது விடுதியின் முன் வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கட்டிடத்தில் உள்ள அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கு சென்றிருந்தார். அங்கு சென்றிருந்த அவர் அங்குள்ள வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து மீண்டும் தனது அலுவலகத்துக்கு புறப்பட்டிருந்தார். அவர் அந்த அலுவலகத்திற்கு செல்லும் போது அவர் விடுமுறை நாட்களில் இருந்தபோது அந்த வைத்தியசாலைக்கு புதிதாக வைத்திய அத்தியட்சகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக வைத்தியர் ரஜீப் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அங்கு சென்ற உடனேயே வைத்தியர் அர்ச்சுனா தற்பொழுதும் இந்த வைத்தியசாலையை பொறுத்தமட்டில் தான் வைத்திய அத்தியட்சகர், இங்கிருந்து இதனால் தனது ஆசனத்தை விட்டு விலகுமாறு ரஜீப்பிடம் கூறிவிட்டு தனது ஆசனத்தில் சென்று அமர்ந்திருந்தால், இருப்பினும் வைத்தியர் ரஜீப் தான் இங்கே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வைத்திய அத்தியட்சகர், தனக்கும் மத்திய அரசில் இருந்து அந்த அனுமதி கடிதங்கள் வந்துள்ளது, நீங்கள் இங்கே வருகை தந்திருந்தால் உங்களிடம் கையளிக்குமாறு கூறி ஒரு ஆவணம் ஒன்று தரப்பட்டுள்ளது என்று கூறி வைத்தியர் அர்ச்சுனாவிடம் ஒரு ஆவணத்தை கொடுத்திருந்தார். அதை வாங்க மறுத்திருந்த வைத்தியர் அர்ச்சுனா அந்த ஆவணத்தில் உரிய கையெழுத்துக்கள் இல்லை, இதனால் அந்த ஆவணம் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதனை நான் ஒருபோதும் கையேற்கப் போவதில்லை என்பதை வைத்தியர் ரஜீப்பிடம் தெளிவாக கூறியிருந்தார். இதன்போது அங்கு போலீசாரும் வருகை தந்திருந்தனர். அங்கு வந்திருந்த சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி வைத்தியர் அர்ச்சுனாவிடம் தனிமையில் உரையாட போவதாக கூறி வைத்தியர் அர்ச்சுனாவை அங்கிருந்து அழைத்து சென்று எதிரில் உள்ள அலுவலகத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். சில நிமிடங்கள் நடைபெற்றிருந்த அந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அந்த அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து வைத்தியர் ரஜீப்பின் அலுவலகத்துக்கு சென்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா மீண்டும் அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். சென்று
அந்த போலீசார் முன்னிலையிலே தனது இருக்கையிலும் அமர்ந்திருந்தார். இவ்வாறு இருக்கையில் அமர்ந்திருந்த வைத்தியர் அர்ஜுனா தான் கடமைகளில் இருந்தபோது கையெழுத்திடாத இருந்த படிவங்களை எடுத்து கையெழுத்திட்டிருந்தார். இதன் பின்னர் தான் விடுமுறையில் சென்றது சம்பந்தமாகவும் விடுமுறை முடித்து மீண்டும் வைத்தியசாலைக்கு வந்தது சம்பந்தமான பதிவுகளை அந்த பதிவேட்டில் பதிவு செய்திருந்தார். இவ்வாறு செய்த அவர் போலீசார் மற்றும் வைத்தியர் ரஜீப் ஆகியோருடன் தொடர்ந்து கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் அங்கிருந்து வெளியேறினார். இவ்வாறு வெளியேறிய அர்ஜுனா தனது விடுதிக்கு சென்றிருந்தார். இவ்வாறு சாவகச்சேரி வைத்தியசாலையில் இன்று நடைபெற்றிருந்த இந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் மற்றும் கைது நடவடிக்கைகள், அதன் பின்னர் அர்ஜுனாவின் வருகை, அர்ஜுனா வந்தவுடனே தனது ஆசனத்தில் சென்று அமர்ந்த அந்த பரபரப்பான சம்பவங்கள் அடங்கிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த லெட்டர் கொடுத்தாங்க, அந்த கொடுக்குறது டைம் இருக்குது. இந்த லெட்டர் சைன் பண்ணுற கொடுத்தாங்க, என்ன சைன் பண்ணுற கொடுத்தாங்க, என்ன பண்ண மாட்டேன் சைன் பண்ணால் மேலாது எந்த அளவுக்கு எத்தனை இல்லை முடிச்சுட்டு தான் சார். வாழ்த்துக்கள் சார். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு அடுத்துக்காட்டு சார். சார் உங்களை மாதிரி எத்தனையோ துறையில் உள்ள ஆட்களுக்கு புரட்சி நீங்கள் காட்டிட்டீங்க சார். ஒரு ஆள் அதான் ஒரு ஆளால் முடிஞ்சா எவ்வளோ விஷயம் முடியுமென்றதை நீங்கள் காட்டிட்டீங்க சார். சந்தோஷமாக இருக்கு உண்மையிலே. இந்த வைத்தியசாலையில் உங்களை திருப்பி நாட்டில் எங்கேயும் போகிறதுக்குரிய அடிப்படை உரிமை யாருக்கும் இருக்குது. எம்எஸ்ஆ இருக்குன்னா ஆனால் இங்கே போகிறதுக்குனா உரிமை இருக்குதா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏதாவது லெட்டர் இருந்தால் கொண்டு வர சொல்லணுமா? அந்த லெட்டர் சரியான லெட்டர் இருந்தால் வேண்டிட்டு நான் போயிடுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் மினிஸ்டர் நான் அங்கே போய் கேட்டேன். மினிஸ்டர் எனக்கு தெரியல, ஒரு விளக்கம் தெரியல. எனக்கு மினிஸ்ட்ரி சொல்லி நான் போவேன். சொல்லி
இந்த லெட்டரை நீங்க கொண்டு போய் யாருக்கு காட்டணும்னு சொன்னா உங்களுக்கு தந்தாங்க எனக்கு. நீங்க எந்த புக்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? என்னதுக்கு? உங்களோட எம்எஸ் ரெஜிஸ்டர் பண்ண புக் எடுங்க. கூப்பிடுங்க சிசிஏ. இல்ல இப்ப நான் உங்கள்ட்ட நான் காட்ட வேண்டியது இல்ல தானே. நான் தான் ஹாஸ்பிடலுக்கு எம்எஸ். அது நீங்க எதுல இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட பிள்ளை. இல்ல, ஹாஸ்பிடல் எம்எஸ் நான் தான். சரிதானே? நீங்க பிடிடையும் ஆடிடையும் கடிதங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறது. இல்ல பிடி கார்டு இல்ல. அதான் இந்த கடிதங்கள் வந்து அங்க நான் கேட்டா இந்த ஒரிஜினல் தர சொல்லி தரேன். இதுல வந்து எனக்கு தரப்பட்ட சென்ட்ரல் மினிஸ்ட்ரியின் கடிதம் இது. அரே அந்த மினிஸ்ட்ரியோட கடிதம் நம்பர் தன்மை இல்லையன்றதை நான் போய் கன்ஃபார்ம் பண்ணி வரலாம். ஆறுட்டு மினிஸ்ட்ரி போயிட்டு தானே வந்தேன். நான் சும்மா போய் வரையிலேயே மினிஸ்ட்ரியில போய் செக்ரட்டரியோட டிஜியோட பணம் இங்க வாங்க இந்த கதையை விட்டு நான் சொல்றேன் ஏன் போயிலையோ நீங்க முதலாவது நீங்களா போயிருந்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம். நீங்க இப்படி பப்ளிக் முன்னால போறீங்க. நீங்க போய் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். படிச்சிட்டீங்கன்னா படிச்சிட்டீங்க பண்ணலாம். நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது எனக்கு தந்த லெட்டர் அந்த கடிதம் நான் அங்க கேட்டேன். எனக்கு கடிதம் ஒரிஜினல் கடிதம் இல்லை. இது வந்து போஸ்ட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் புக் கூட அங்க இல்ல. அதாவது சப்ஜெக்ட் லாக்ட சொல்லிக்க அப்படி கடிதம் அடிச்சது எனக்கு கூட தெரியாது. அது ரெக்கார்டிங் இருக்கு. As a senior, I thought you behave like a doctor. Yeah, that's the thing because they are using you. Please understand. You can't be here. Hello. Here Dr. Arjuna is here and he is telling that whatever the letter submitted by the ministry is forged. So he told me. Put it in loudspeaker. Who is this speaking? PD of it. One minute. I'll ask the permission from him. Okay. Ask Doctor Saman Hello. to talk. He want to talk with you. Yeah. Put it in loudspeaker because people should. Put in a loudspeaker. Okay, and media also here. Okay. Hello sir, good morning. This is Dr. Arjuna Kavachari MS. Dr. Rajiv wanted to speak to you, sir. Wanted me to speak to you. Yes. I went to the ministry. Hello sir, I went to the ministry last week. And I asked for the letters that are being written to me. And there were no letters that was given to me. I spoke to Secretary sir, I spoke to DG sir, I spoke to Panapatia sir, and I asked for the letters. Okay, you come to my office, I can give you all letters. No, the thing is, if the ministry can't give you, I don't have to take it from you sir. That's nothing to do with us. So we have... No, let the ministry to send the letters. Let the ministry to... Because I went there to the ministry, sir. I will give you a due respect. I went there and asked for the letters and they said there's no letters. I spoke to them for about 4 hours. Don't try to waste our time. Yeah, that's good. That's fine, sir. Then you can do whatever you like. Thank you so much. Okay. I have a small topic. இவ்வாறான சம்பவங்கள்லாம் நாங்கள் பதிவாகி இருந்தது. இவ்வாறு தனது ஆசனத்திலிருந்து தனது கடமைகளை ஆற்றிய பின்னர் அங்கிருந்து வெளியேறிய ஆயிற்றுனா தனது விடுதிக்கு சென்று ஊடகங்களுக்கு சில கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த வைத்தியசாலைக்கு தேவைக்கு அதிகமான நிதி தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளதாக உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது என்றும், தான் எதிர்பார்த்த வேலை முடிந்துவிட்டது என்றும், குறிப்பாக அந்த வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக கையளிக்கப்பட்டுள்ள மின்புறப்பாக்கியின் இயங்குதிறன் அந்த வைத்தியசாலையின் தேவையினை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் காணப்படுவதாகவும், அவை மாற்றப்பட்டு வேறு மின்புறப்பாக்கி அங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை விடுத்திருந்தார். இவ்வாறு அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். என்னடா அப்போது சாச்சேரி இன்றைக்கு வந்து நேற்றோட என்னுடைய லீவு முடியுது. ஒரு கிழமை லீவு போட்டிருக்கேன். அதாவது திங்கக்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன். 8ஆம் தேதி வந்து மெடிக்கல் லீவும், மிச்சம் 3 நாளும் வந்து லீவும் போட்டிருக்கேன். மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன். அது சனியாரோட சேர்த்து என் லீவு சண்டையோட முடியுது. இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வேணும். அந்த நேரம் புத்தகங்களோட இருக்கல, ஞாயிற்றுக்கிழமை நான் போய்க்கலாம். அந்த லீவ் எழுதினான். மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தா சைன் பண்ணினான். நான் வந்துட்டு டாக்டர் அஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப்
பண்ணியோ அடிச்சு உடைச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்தேன். அப்படி அதுக்கு நான் வரையிலே. அப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே. நான் தான் இப்போவும் எம்எஸ். ஆனால் ரஜீவன் எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டால் சந்தோஷம் தான் நடப்பா. அதில் போய் வடிவாக சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துங்க. வடிவால் மீசைக்கு மேல்மாடியிலேருந்து வடிவாக பார்த்து கொண்டிருக்கலாம். மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ என்ன வரையிலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லல. அது மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் மீடியாக்கார் போகிறதுலேருந்து தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தாரண்டு போட்டு விட்டீங்கன்னா இப்போ இந்த சனமொழி வந்து ஆக்களுக்கு அடிக்க வச்சுருக்கோம். அப்போ ஜோதிச்சு வடிவாக போடுங்க. இந்த இதில் கட் பண்ணி போடுங்க வடிவாக. சென்ற கவர்மெண்ட்டில் அதுக்கு மேலேயும் காய்ச்சிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ கேட்டால் அதாவது எந்த பேரில் ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி 2 சிங்கள கடிதம் காட்டினது எனக்கு அது வாசிக்கல. அது நான் சிங்கள நல்லா காய்ப்பேன் வாசிக்கலாது. மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்குது. அதில் ரஜீவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பனாப்பட்டி சார் தான் சைன் பண்ணியிருக்கார். அங்கே SGD செக்ரட்டரி என்று போட்டிருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட செக்ரட்டரிட்ட கேட்டேன். என்னோட ஃபுல் அதை வந்து அவர் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்னா எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ணலாது. அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன். அவர் சைன் பண்ணலாம் என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன் நான். அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபெக்ட்ஸ் அடிச்சான்னு சொல்லி கூட எனக்கு தெரியும் தானே. இப்போ அவர் டிஃபெக்ட்ஸ் அடித்து செய்ததுலேருந்து இங்கேருந்து என்ன விலத்தினிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் பிரச்சனை வர மாட்டாலும் என்ன சைன் பண்ணல. இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையணும். இப்போ மினிஸ்ட்ரியிலேருந்து வரையணும். அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க. தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம். என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும். மற்றது வடிவாக ஒன்று விளங்கிக்கொள்ள இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரண ஆள். இவ வந்து தாங்களாகவே போய் கத்தி குளறி அங்கே போய் நின்று கொண்டு 3 நாள் இப்போ எல்லாருமே சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிட்டோம். என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் தரது தானே. அது வந்து கோர்ட்டின் படிப்பிலை. ஆனால் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ அரசியல் ஜாப்பின் படி என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்போ நான் மயில்பாலசிட்ட கேட்டேன். நான் சொன்னால் கோர்ட்டின் படிப்பிலை ஆக்ஷன் எடுப்பேன். நான் சொன்னால் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுங்க. அவைக்கும் செய்து இப்போ 40-50 டாக்டர்ஸ் இல்லாமல் போயிடும். எல்லாரும் அந்த ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த செந்தூரன் அந்த 5 எழுதி கொண்டிருக்கிறேன் தாங்களும் படித்த மாதிரி. அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும். முக்கியமாக எனக்கு என்ன கவலை என்றால் இவர் மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன். மணிதீபன் இளங்கோவன் எல்லாருக்கும் எதிராகவும் அந்த சேம் ஒரே சட்டம் எல்லாரையும் சட்டம் சமம் தானே. இப்போ எல்லாருக்குமே கோர்ட்டில் இன்கொயரிஸ் போகும். அப்போ நீ அவள் கொடுக்குற பதிலில் தான் போயிருக்கும். ஆனால் இதை என்னால் மாற்றிடும். அதாவது வந்து இப்போ நான் ஓமன்ட்டு சொன்னால் இந்த விஷயத்தை மாற்றலாம். பட் அவை அதுக்கு ரங்கி வரையினம் இல்லை. இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றான்னு என் விருப்பம். பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து கனாலும் வேலை செய்யலாது. இனி அதை அவையை பொறுத்தது. நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னால் வச்சு தரைக்கிற நான் அக்செப்ட் பண்ண தானே வேணும். அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நான் எந்த கேள்வியெல்லாம் ஒஃபிஷியலாக நீங்கள் தர வேணுமென்றது. அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்து அப்படி தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன்னு சொல்லி அதே சரி வரும் ஒஃபிஷியலாக. நான் வேற கிளே அவர் எடுத்து வச்சும் பயத்தலாம் இந்த கடிதத்தை காட்டுறது. எனக்கு டாக்டர் ரஜீவில் ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பாவம் எல்லாருக்கும் மாதம் தானே 2-3 நாளைக்கு இருக்கிற எம்எஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் நடத்திட்டும் நான் இங்கே விதைச்சி வச்சிருக்கிறேன். அறுவடை செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டதுன்ற 2 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுட்டு ஆல்ரெடியாக. அதாவது நான் செக்ரட்டரியோட கை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவை ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்குரிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே 2 மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடின்னு சொல்லி. அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்றதை பொறுத்து தான் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மேலே நடிங்க கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்துடுவேன் சனம் பாவாண்டு எழுதி கொண்டிருக்குது. அதான் உண்மை. நான் என்ன முடிவெடுக்க போகிறேன்னா வேறு கடிதத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் செய்துட்டேன். சாவச்சேரின்னா எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரனுங்க தெரியும். பிபிசிக்கும் தெரியும் சாவச்சேரி எங்கே இருக்குன்னு சொல்லி. அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆக்குறான் இந்த வேலை. அப்படியே இலங்கையில் ஒரு மாதமாக போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிடும். அதில் இலங்கை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும். திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்காண்டு தெரியுது. இன்னும் எனக்கு விளங்கிறது ஒரு விளங்கக்கூடும். பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். நாய் பூனைகளுக்கு இல்லை தானே. அப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் நின்று பொதுமக்களுக்கு எதிராக இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில். என்ன பேர் என்றால் ரொஷாந்தன், ஒரு கார்டியாலஜி சர்ஜன். இளம்படியல் வந்து உடலுறவு கொண்டு போட்டு தங்கச்சிமாரை கூட்டி கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு. இனியில் வாரும் கூட பார்ப்போம் உண்டு. அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான. அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி அப்படி எழுதிய பொதுமக்களோட என்ன முரண்டு படுவினோம் இவருக்கு அது விளங்கையில். ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும். ஒரு பஸ் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடியில் நிற்கிற பார்க்குறீங்க எல்லாம் தூங்கிக்கணும். இங்கே பண்ணி பிள்ளைங்க அந்த அதை ஸ்பேரம் வந்து பின்னுக்கு செட்டியில் இதில் தான் நான் பார்த்தேன். இதில் தான் க்ளீன் பண்ணணும், எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும், அதில் எல்லாம் வடிவாக பேஷண்ட் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும். அதைத்தான் நான் ஆசைப்பட்டேன்.
அதே நேரம் கல்லறைகளையும் அனுமதிக்கலாம். இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேர் அவர் மேர் எல்லாத்தையும் அனுமதிக்கலாம். அதான் இந்த இது. அப்போ அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ள நான் என் அம்மா பட கேட்டுனா நான் இதை கழித மாளிகை தாரங்கனோட இல்லை இந்த வழக்கல் இப்படியே வருஷக்கணக்காக இழுபடும். பட் எங்களை பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்டுற நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர். அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னபடியே நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடித்தேன். நான் அவ்வளோதான் செய்யணும். ஓ அப்போ எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். சனத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். சனமே இல்லாமல் சொல்லியிருக்கு தானே இப்போ எல்லாம். நீங்கள் லீவில் போனது குறைவு இப்போ ஏதாவது மாற்றங்கள் தென்படுது? 20 நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ சந்தோஷம் தானே. இப்போ இப்படி தானே. இப்போ நீங்கள் எனக்கட இந்த ஹாஸ்பிட்டல் மாறணுமான்னு இல்லை, நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு இல்லை. அதாவது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா, மீடியா தானே. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நாங்கள் கூட எழுது நாங்கள் அந்த சேவையை தொடங்கிட்டோம். இந்த சேவை சனம் இங்கே நம்பி வரும். அதுதான் நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்றும் எழுதுறேன். நான் அந்த சாப்பாடை மாற்றினா நீ என்ன மாதிரி இப்போ அந்த பில்டிங் எல்லாம் மாற்றல. இப்போ அவசரமாக போட் டெண்டுக்கு வந்து ஜிம்னாஸ் ஃபோட்டோ கொண்டு போயினோம். இது தியேட்டர் திறக்க போயினோம்னா நான் திறந்துட்டு ஒரு கிழமைக்குள்ள திறந்துருக்கோம். அதுங்களே விளங்கணும். தியேட்டர்ஸ் வாங்குறாங்க. நான் 5ஆம் தேதி இருக்க தியேட்டரை இன்னும் திறக்கையில் தானே நீங்கள். அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்ட்டில் வந்து மச்சில் வந்து நோபல் போட்ட மாதிரி 3 அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சு கிடாக்கு. இந்த மேட்சில் அது விளையாடைக்குள்ள வடிவாக விளையாடணும். 3 அலாப்பம் வந்து போட்டு கரம் போட்டில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் படார் அடிச்சு விட்டு போன மாதிரி அலாப்பி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சிருக்கு. வடிவாக விளையாடணும், வடிவாக விளையாடணும். அந்த ஜென்ரேட்டரில் அதுக்கு பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாது. அப்போ அதில் கொடுக்கல ஜோதிச்சு கொடுக்கணும். சரி நம்ம ஒன்றுமே இல்லை இடத்துக்கு அது நிலம் தானே. இப்போ அது நான் வரவேற்கிறேன். நாளைக்கு மத்திய அமைச்சின் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு மாற்றம் தாங்க வடக்கில் வைக்கிறீங்களா? எனக்கு நேற்று கேட்டவை பேராதனே சூப்பர் அவரை நான் பிடிச்சிட்டு கைனோட என்ன கேட்டவை நேற்று பேராதனை வைத்தியசாலையில் டிப்யூட்டி டைரக்டர் எடுக்க சொல்லி. அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் பெறுவேன். இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் இல்லாமல் நான் போய் 2 ஹாஸ்பிட்டலையுமே நடி இருக்கிறது. அப்போ இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதத்தை தாங்கன்னு சொன்னால் தெரியல. ஒரு கிழமை கேட்டு பார்த்தா தெரியல. அதுக்குரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் அவர் தொழிச்சிட்டோம். ஏனென்றால் அதுகளை கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் எனக்கு தெரியல. தரமாட்டினோம்னு நினைக்கிறேன் நான். பட் எனக்கு ரஜீவை குழப்பக்கூடாண்டாக்காண்டி விட்டுருக்கேன் நான். பட் எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜீவ் வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த வேலையை சந்தோஷம் தானே டாப்பா. சரி, ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. இவ்வாறான கருத்துக்களையே அவர் அங்கு தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு புதிதாக கடமைகளை பொறுப்பேற்றிருந்த வைத்தியர் ரஜீப்பும் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இவ்வாறு வைத்தியர் ரஜீப் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்ததோ அதாவது இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது. இப்பொழுது இருக்கின்ற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ நாங்கள் என்னென்ன அங்கே இயக்கம் செய்கிறோமோ அது எங்களுடைய மின் பொறியியலாளரின் சிபார்சின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த 150 கிலோவாட் இதை வந்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது நாங்கள் நேற்று பூரணமாக பவர் கட்டிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அதை நாங்கள் இயக்கியிருந்தோம். எங்களுடைய சகல பணிகளையும் அந்த மின்புறவாகியை கொண்டு செய்யக்கூடியதாக இருந்தது. எனவே அதில் கிடக்கின்ற பவர் வந்து போதுமானதாக இருக்கிறது. இவ்வாறான கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ஜார் என்ற குழப்ப நிலை தற்பொழுதும் நீடித்து வருவதை தான் காணக்கூடியதாக உள்ளது. ஏனென்றால் வைத்தியர் அர்ஜுனா விடுமுறையில் சென்றபோது புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் விடுமுறையை முடித்த பின்னர் இன்று வந்திருந்த அர்ஜுனா தனது ஆசனத்தில் அமர்ந்திருந்து தனது பணிகளை மேற்கொண்டிருந்தார். தனது பணிகளை மேற்கொண்ட பின்னர் தனக்கு ஒதுக்கப்பட்ட விடுதிக்கு சென்றிருந்தார். இருப்பினும் அவர் விடுதிக்கு சென்ற பின்னர் புதிதாக நியமனம் பெற்றுள்ள வைத்தியர் ரஜீப் மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்று அங்கு உள்ள நடைமுறைகளை கண்காணித்தும் வருகின்றார். இவ்வாறான நிலையில் அந்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் உண்மையிலேயே யார் என்ற கேள்விதான் தற்பொழுது நிலவி வருகின்றது. இவ்வாறான அந்த கேள்விகளுக்கு நாளை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தர உள்ள சுகாதார அமைச்சு குழுவினர் இறுதி முடிவை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அர்ஜுனா மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நியமிக்கப்படுவாரா அல்லது வேறு பகுதிகளுக்கு மாற்றம் செய்யப்படுவாரா என்று நாளை தான் தெரியும். இவ்வாறு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வருகை தருகின்ற சுகாதார அமைச்சு குழுவினர் எவ்வாறான முடிவினை எடுக்கின்றார்கள் அல்லது எவ்வாறான முடிவினை அறிவிக்கின்றார்கள் என்பதை நாளை வரை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதுபோன்ற அறிவிப்புகள் அல்லது அர்ஜுனாவின் பதவி நிலை தொடர்பான அறிவிப்புகள் சுகாதார அமைச்சின் அந்த குழுவினரால் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.